ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பக்கோடா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த பக்கோடாவே கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க அந்த ஹெல்த்தியான ராகி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக கட் பண்ணிக்கோங்க. கனகனமாக கட் பண்ணிட்டா பக்கோடா சரியாக வராது. இது கூட ஒரு டீஸ்பூன் இடித்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் பக்கோடாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூள் சேர்த்தா நீங்கள் கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ராகி மாவு சேர்க்கலாம். நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான அளவு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் சேர்த்தா பக்கோடா நல்லா உதிர்ந்த மாதிரி ஆகிடும், பக்கோடா சரியாக வராது. மாவு சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, லைட்டாக கையில் தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இடையில தண்ணி தேவைப்பட்டால் இது மாதிரி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த பதத்துக்கு தான் அந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணியாக இருந்துட்டால் பக்கோடா சரியாக வராது, அதே மாதிரி ரொம்ப மாவாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா பக்கோடாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கையால் பிடிச்சா நல்லா பிடிப்பு வர அளவுக்கு இந்த மாவோட பதம் இருக்கணும். இந்த மாவு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, இதில் மாவு அதிகமாகவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இல்லை. அது மாதிரி தான் நீங்களும் மாவு சேர்க்கணும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம சின்ன சின்ன பீஸாக பக்கோடா சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக சேர்த்துடாதீங்க, சின்ன சின்ன பீஸாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லா சைடும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பொரித்து எடுக்கணும். ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா சைடும் நல்லா செவந்து வரட்டும். இப்போது எல்லா சைடும் நல்லா செவந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றினா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி பக்கோடா ரெடி ஆகிடும். குழந்தைங்க பக்கோடா வேணும்னு அடம்பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியான பக்கோடா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.